மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபொழுதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். ஒரு கோடியே 40 லட்சம் பேர் தலித் மக்கள் இருக்காங்க. அதுல ஆதி திராவிட மக்கள் 92 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க. 25% தான் இருக்கு உங்களுக்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் அதில் தலித் மக்கள் பெரும்ப வேண்டும். சமூக நீதியை உருவாக்கிட்டோம். சமூக நீதி 69% உருவாக்கிட்டோம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும், விடவே மாட்டாங்க. மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சி கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு. அதே போல இந்த விஜய் மாநாட்டுல மன்னராட்சி நடக்குது தமிழகத்துல. அது 2026 இல்ல. சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. முதல்வர்கள் ஆகக்கூடாது. யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு. அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு.